ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்கலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2025 முதல் விசிட்டு நம்ம கார்டனில் பூ பறிக்க போகிறோம். 1ஆம் தேதி பூ பறித்தோன்னா நம்ம அந்த வருஷம் பூரா நம்ம மாடியில் பூ பறிச்சுட்டே இருப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக இன்றைக்கி நம்ம பூ பறிக்க போகிறோம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். சப்ஸ்கிரைபர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதை ஜெவந்தி நம்ம குமரன் நர்சரிலேருந்து வாங்கியிருந்தோம். வாங்கிட்டு வரும்போது மொட்டாக தான் இருந்துச்சு. எப்படி விரியும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் சூப்பராக அழகாகவே விரிஞ்சிடுச்சு. இவ்வளோ பூ விரிஞ்சிருக்குது. நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து இன்னொரு செடி இங்கே இருக்குது பாருங்கள். வேறு கலர்னு தான் சொன்னாங்க. நானும் சரி 2 கலராக டிஃப்ரெண்ட் கலராக இருக்கும்னு தான் வாங்கிட்டு வந்தேன். பார்த்தா ரெண்டுமே சேம் கலரு. ஆனால் இதில் ஒரு பூ தான் விரிஞ்சிருக்குது. இது இன்னும் விரியலை. அவ்வளோதான். இதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் பெரிய பூ ஆகட்டும். பெரிய பூ ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வேறு ரோஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். இது உதிர்ந்துடுச்சு, கட் பண்ணி விட்டுடலாம். அப்புறமா நம்ம இதில் ஒரே ஒரு பிங்க் ரோஸ் இருக்குது. இந்த ரோஸ் என்னன்னே தெரில, ரொம்ப ஒரு மாதிரி மோசமாக இருக்குது. அடுத்ததாக ஒரே ஒரு 7 days ரோஸ் இருக்குது. இது நாட்டு ரோஸ் உதிர்ந்துடும். ஸோ கட் பண்ணி மட்டும் விட்டுருவோம். உதிர தான் செய்யும். இதுவும் உதிர்ந்தாச்சு. இது ஒரு பூ மட்டும்தான் நமக்கு உதிராமல் இருக்குது. 3 மொட்டு வச்சுருக்கு அதில். ஆனால் அது உதிர்ந்தது ரெண்டுமே நல்லா பெரிய பூவாக பூத்துருந்துச்சு. அப்புறமா இதெல்லாமே காஞ்சாச்சு. கட் பண்ணி விட்டுருவோம். இதில் ஒரே ஒரு ரெட் ரோஸ் இருக்குது, வெல்வெட் ரோஸு. அப்புறமா நம்ம காஷ்மீர் ரோஸ் நிறைய இருக்காங்க, பறிச்சிக்கலாம். காஷ்மீர் ரோஸ் எப்போவுமே நமக்கு பூக்கும்போது கொஞ்சம் பஞ்சாக தான் பூக்குவாங்க. நான் கொஞ்சம் அப்படியே சேர்த்து விட்டுருந்தேன். இது உடனே நமக்கு பூத்துட்டு உடனே உதிர்ந்து போகாது. ஆனால் நாட்டு வெரைட்டி மாதிரி தான், ஈஸியாக வளர்த்துடலாம். காஞ்ச இது எல்லாமே கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி விட்டால் தான் நமக்கு ஈஸியாக அழகாக திழுத்து வரும். பூ நிறைய இருக்குது. எவ்வளோ பூ பாருங்க. இன்னும் இருக்குது. அவ்வளோதான், ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. இது நம்ம அந்த மில்கி ஒயிட் அந்த ரோஸு, அது எல்லாமே பூ எல்லாம் இங்கே பாருங்கள். எல்லாம் நம்ம சேர்த்து தான் அப்படியே விட்டுருந்தேன். ஒரு 1 வீக்காட்டு எல்லாமே காஞ்சிடுச்சு. அப்புறமா பன்னீர் ரோஸும் அதே மாதிரி தான் உதிர்ந்துடுச்சு. பன்னீர் ரோஸ் இருக்குது, அது நம்ம இன்றைக்கி பூத்தா நாளைக்கு போயிடும். இருந்தாலும் அப்படி இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுருந்தேன். செடியில் உதிராமல், அப்படி நம்ம தொடாமல் இருந்தால் உதிராமல் இருக்கும்னு நினச்சேன். அடுத்தது இங்கே ஒரு காஷ்மீர் ரோஸ் இருக்குது. அதில் ஒரு பூ தான் இருக்குது. வேறையும் இந்த பூத்து தொலைஞ்சிருக்குது, அதை கட் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்தது இதுவும் உதிர்ந்துடுச்சு, பன்னீர் பட்டன் ரோஸு. இந்த ஒரு ரோஸ் இருக்குது பன்னீர் பட்டனில் இங்கே பாருங்கள், ஃபுல்லாக மொட்டாக இருக்குது. ஃபுல் மொட்டு. இனி பூக்கும்போது செமையாக நிறைய பூக்கும். எல்லாமே காஞ்சிடுச்சு. இது இன்னும் விரியணும் பூவு. அந்த பூ விரிஞ்சிருக்குது. இந்த கீழே ஒரு பூ விரிஞ்சிருக்கு, அது உதிர்ந்துடுச்சு. அடுத்து இந்த ரோஸில் பார்க்கலாம். இதில் இந்த ஒரு பூ தான் இருக்குது. இது காஞ்சிடுச்சு.
இவ்வளோ. அப்புறமா கொஞ்சம் ஜெவந்தி பூ இருக்குது, அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஜெவந்தி செடி வந்து நல்லா சூப்பராக வளரும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து சின்ன செடியிலே மொட்டு வச்சிடுச்சு. அதனால் நமக்கு வந்து அந்த அளவுக்கு பூ வராது. இது நாற்று வருமானு கூட தெரியாது இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா. அப்புறமா ஜெர்பராவும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கேயும் ஒரு பூ வந்து இன்னும் நல்லா விரியலை, இனிதான் இன்னும் நல்லா விரியும். விரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம கட்ட ரோஸ் எல்லாமே சூப்பராக, டயந்திசிஸ் எல்லாமே சூப்பராக அழகாக இருக்கிறாங்க, பூ பூத்து எல்லா கலர்ஸுமே. அப்புறமா கொஞ்சம் அங்கே பிச்சி பூ இருக்குது, அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக மொட்டு வச்சுருக்கு, ஆனால் பூ எதுவும் விரிஞ்ச பூ எதுவும் இல்லை. இங்கே இருக்குது. அடுத்தது இந்த பிச்சில் இருக்குது. இந்த பிச்சி செடியும் கீழே இருந்து மேலே கயிறு வந்து கீழே விழுந்துடுச்சு. அதுக்கப்புறம் ரெண்டாவது தூக்கி கட்டணும். நிறைய கிளையெல்லாம் முறிஞ்சிடுச்சு, இல்லைன்னா இப்போ வந்து நமக்கு நிறைய இருந்திருக்கும். அப்புறமா வந்து நம்ம டேபிள் ஆரஞ்சிங்க பாருங்கள், குட்டியாக காய வைக்க ஸ்டார்ட் ஆகியிருக்காங்க. அடுத்த ஸ்டெப்பு பூக்கவும் ஸ்டார்ட் ஆகியிருக்காங்க. அப்புறமா இந்த நம்ம முல்லை செடியிலையும் வந்து நிறைய மொட்டு வச்சுருக்காங்க. ஃபுல்லாக மொட்டு, செடி ஃபுல்லாக மொட்டு வச்சுருக்குது. பார்க்கலாம். அடுத்தது நமக்கு இது பூக்க தொடங்கும் போது நமக்கு நிறைய பூ இருக்கும். ஒரே ஒரு செடி பழம் பழுத்துருக்குது. நம்ம ஆல்ரெடி இருந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். இது ஒரே ஒரு பழம். இப்போ வந்து முன்னாடிலேருந்து பரவாயில்ல, நல்லா இருக்குது. பழம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது. முன்னாடி இனிக்கவும் செய்யாது, புளிக்கவும் செய்யாது, அந்த மாதிரி இருக்கும். இப்போ மைல்டாக ஒரு ஸ்வீட்னஸ், அப்புறமா வந்து புளிப்பு தன்மையோடு இருக்குது, நல்லா இருக்குது. இன்னும் அங்கங்கே காய்கள் இருக்குது. டூ 2025 நம்ம மாடி தோட்டம் இப்படி தான் இருக்குது. பாருங்கள், இன்னும் ஸ்டார் ஃப்ரூட் இருக்குது நமக்கு. இது பழுத்திருக்கா பாரு. இது இந்த அந்த ஒரு பழம் பழுத்துருக்கு, தொட்டதுமே வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இது வந்து பழுத்த டைமில் மழையாக இருந்துச்சா, அப்போ வந்து ரொம்ப ஸ்வீட்னஸ் தெரியலை. அப்போ நான் நினச்சேன் இந்த அளவு ஸ்வீட் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ வெயில் டைமாக இருக்கும்போது சாப்பிடும்போது நல்லா இனிப்பாக இருக்குது. தேன் டேஸ்ட் நம்ம சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே டேஸ்ட்டில் இருக்குது. நான் அந்த பூவெல்லாம் எடுத்து வச்சு காமிக்கிறேன் எவ்வளோ பூ கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட நியூ இயர் எப்படி போச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வருஷத்துலேருந்தும் உங்கள் வீட்டு தோட்டத்துலேயும் நிறைய பூச்செடிகள் பழச்செடிகள் அப்புறமா வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய வைங்க. நாங்களும் இனி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வைக்கலான் இருக்கோம். வச்சா அடுத்தடுத்த அப்டேட் கொடுக்குறேன் எந்த மாதிரி வைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம். இதெல்லாமே நான் வந்து இனி கோயிலுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறேன் பூவு. நமக்கு வந்து இவ்வளோ ரோஸு இவ்வளோ ஜெவந்தி பூ கிடச்சிருக்குது. செம ஹாப்பி. இந்த வீடியோ இந்த ஃப்ளவர் ஹார்வெஸ்டிங் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2025 நியூ இயரை வந்து நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். ஹாப்பி கார்டனிங்.